உங்களோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஒவ்வொரு சேல்ஸும் ஒவ்வொரு கஸ்டமரும் ஓகே நீங்கள் வந்துட்டு பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பண்ணுமா. ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு சீக்ரெட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா டியர் லீடர்ஸ்? ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எப்படி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டுலேயுமே எவ்வளோ விதை போடுறோம் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் அவுட்புட் வரும். கரெக்டாக இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக இருந்தாலும் சேல்ஸாக இருந்தாலும் அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்துட்டு சேம் தான். கரெக்டாக? ஸோ பிக்கஸ்ட் சீக்ரெட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் உடைய மிகப்பெரிய விதி ஒன்று இருக்குது. உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விதின்னு சொல்லலாம். டியர் லீடர்ஸ், இதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சராசரி விதி அப்படி இல்லைனா ஆவரேஜ் லான்னு சொல்லுவோம். அது என்ன சார் ஆவரேஜில் சராசரி விதி? ஓகே, நீங்கள் 10 விதையை போட்டிங்கன்னா அதில் 9 விதை கரெக்டாக இல்லைனா கூட ஒரு விதை முளைக்கும். கரெக்டாக இல்லையா? விவசாயத்தில். ஸோ பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி தான். சேல்ஸ்லையும் நீங்கள் 10 கஸ்டமரை பார்க்குறீங்கன்னா 9 கஸ்டமர் வேணான்னு சொன்னாலும் ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்துட்டு உங்களை பொறுத்து மாறுபடுது. அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்ன்றது விதி. அப்போ அந்த இடத்துல நம்ம எமோஷனல் இல்லாமல் அந்த ப்ராசஸை அந்த 10 பேர் பார்க்குறப்ப 9 பேர் வேணாம் தான் சொல்லுவாங்கன்ற மைண்ட் செட்டில் நம்ம போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதை 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸில் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, உங்களோட எஃபோர்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உழைப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். ரிசல்ட் நம்ம கையில் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ஜாலியாக வேறு லெவலில் ஹாப்பியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்துச்சுன்னா குட் ஆர் பேட் ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த 3 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே உங்களுடைய சேல்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ ஒன்றும் நடக்காது. எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுறப்ப வேறு லெவலில் டெவலப் ஆகும். இதில் உங்களோட ஆவரேஜ் என்னதை கண்டுபிடிங்க. வாரம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஸ்டமர் பார்த்து எவ்வளோ க்ளோசிங் எடுக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மட்டும் அடுத்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் டியர் லீடர்ஸ், வேறு லெவலில் இறங்கி அடிங்க. காட் பிளஸ் யூ.